Hi friends, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான crochet ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 3 கலரில் வந்து யானை எடுத்திருக்கோம். இந்த 3 கலர் யானை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிஷான crochet ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து crochet ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 3mm எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து ஒரு சிசர்ஸ் தேவைப்படும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 28 செயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 28 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 28 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 செயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 3 செயின்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்க ஹூக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கீழே இருக்க 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd செயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹூக்கை வந்து இது வரைக்கும் இழுத்துட்டு நம்ம வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த 3rd செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த 3rd செயினில் நம்ம வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம். அடுத்ததாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து இன்னொரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த செயின்குள்ளே தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ 3rd டைம் பண்ணிகிட்ருக்கோம். 3rd டைம் நம்ம ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணியாச்சு. 4th டைம் ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம். அடுத்தது 5th டைம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல் டுகெதர் உங்களுக்கு வந்து 11 செயின்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும், இந்த ஹூக்குக்குள்ளார. அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே நம்ம யானை ஓவர் பண்ணிவிட்டு இந்த என்டையர் செயின்குள்ளே வந்து புல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பீடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச். இப்போ மறுபடியும் நம்ம 5 செயின்ஸ் பண்ண போகிறோம். 5 செயின்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஒரு பஃப் ஸ்டிச் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லூப் அப்படி கொஞ்சம் பெருசாக இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 5 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீட் ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லூப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 11 டபுள் க்ரோஷேட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து லூப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்தாலும் ஒரு பீட் ஷேப் கிடச்சிது பாருங்கள். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளுடைய செகண்ட் பஃப் ஸ்டிச்சும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம 5 செயின்ஸ் பண்ணிவிட்டு 3 செயின்ஸை வந்து அதாவது 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி 25 பீட் ஸ்டிச் அதாவது அந்த பஃப் ஸ்டிச் வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து 25 பஃப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 25 பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 28 செயின்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது நம்ம வந்து 25 செயின்ஸோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 25 செயின்ஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு கலர் மாற்ற போகிறதுனால நான் வந்து கொஞ்சமாக த்ரெட் விட்டுட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா இதோட நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம இன்னொரு கலர் யான் எடுக்க போகிறோம். அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து நான் இன்னொரு கலர் யானை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கலர் யானை வந்து இந்த ஆரஞ்சு கலரோடைய லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு சிங்கிள் செயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் வந்து இருக்குல்ல, இதோட சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ணியாச்சு.
அப்புறம் இன்னொரு சிங்கிள் செயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக தான். அடுத்ததாக நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 28 செயின்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். அதுலேயே நம்ம வந்து 28 ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸை வந்து அதாவது செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்டிச் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 28 செயின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 28 செயின்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து 25 செயின்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ பஃப் ஸ்டிச் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்குக்குள்ளே இருக்கிற அந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற 2 செயினை ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை நம்ம வந்து 23 பஃப் ஸ்டிச்சஸ் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம வந்து 25 பண்ணியிருந்தோம் ஆரஞ்சு கலரில். இப்போ வந்து இந்த எல்லோ கலரில் வந்து நம்ம வந்து 23 பஃப் ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் வந்து செயின் 5 பண்ணிக்கோங்க. செயின் 5 பண்ணிவிட்டு இந்த லூப்பில் வந்து இப்படி இழுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட் வந்து 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஒரே லூப்பாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்மளுடைய பஃப் ஸ்டிச்சை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து 23 பஃப் ஸ்டிச் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து 25 செயின்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜாயினிங் போர்ஷனுக்காக வந்து 25 செயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 25 செயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாலே அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடத்துலையே வந்து நம்ம வந்து இதையும் வந்து ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாயின் பண்ண அந்த த்ரெட்டெல்லாம் வந்து 2-3 தடவை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஈவனாக பண்ணுறோமான்னு தெரியும். இல்லைன்னா நடுவில் நூல் வந்து சிக்கிக்கும். அதனால் கட் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து சேம் வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கலர் யானை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. நம்ம வந்து த்ரெட்டை வெட்டிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னொரு யானை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் கலர் யானை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மறுபடியும் நம்ம இதே சேம் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முறை வந்து நம்ம 19 பஃப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து 25 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு பஃப் ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஹூக்கில் இருக்கக்கூடிய அந்த செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்த 2 செயினையும் ஸ்கிப் பண்ணி தேர்ட் செயினை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பஃப் ஸ்டிச் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த முறை நம்ம வந்து 19 பஃப் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 19 பஃப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம 19 பஃப் ஸ்டிச் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து செயின் 25 வந்து பண்ண போகிறோம். செயின் 25 பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம செயின் 25 பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துலையே நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக கட் பண்ண மாதிரி இந்த த்ரெட்டையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த 3 த்ரெட்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஒரு 8 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பீட் செயின் வந்து சிக்காமல் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வந்து ஒரு 8 டைம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். எயிட் சிங்கிள் க்ரோஷேட் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த யானை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பீட் செயின் நெக்லஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதை இப்படியே கூட விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கிராண்டாக பண்ணுறதுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து இன்னொரு தடவை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து 1, 2, 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து எத்தனை செயின்ஸ் வேணால் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 சிங்கிள் க்ரோஷேட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஜாயினிங் போர்ஷனில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யுதுன்றதை இப்போ நான் காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வேணால் கோத்துக்கலாம், எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான். போடும் போது வந்து கொஞ்சம் வித்தியாசமான லுக்காக இருக்கும். இப்போ நான் வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து செயின்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ 6 செயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 12 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிங்குள்ளே வந்து 12 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம 12 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த யானை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு கலர் யானில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெட்டல்ஸ் ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து ரெட் கலர் யானை எடுத்திருக்கேன். நம்ம முடித்த அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது செயின் 3 பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் யானில் செயின் 3 பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷேட், ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேட் இந்த நெக்ஸ்ட்டு செயினில் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷேட் இந்த சேம் செயின் ஸ்பேஸ் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷேட் அதுவும் அந்த சேம் செயின் ஸ்பேஸில் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து மறுபடியும் வந்து செயின் 3 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த பெட்டலை ரெடி பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் வந்து செயின் 3 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேட் வந்து நெக்ஸ்ட் செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே செயின் ஸ்பேஸில் வந்து செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷேட், தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணிவிடுங்க. முடித்ததுக்கப்புறம் வந்து 3 செயின்ஸ் வந்து பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு செயினில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரும்போது நான் உங்களுக்கு வந்து 6 ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பெட்டலோடைய 3 செயின்ஸ்லோடைய இதில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கொஞ்சமாக த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த செயினில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து த்ரெட் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் த்ரெட்டையும் ரெட் த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி வந்து ஒரு நாட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நார்மலாக செயினில் வந்து அந்த முகப்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து 2-3 ஃப்ளவர்ஸ் கூட செஞ்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வந்து ஒரு பீட் நெக்லஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பீட் நெக்லஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ரொம்ப கிட்ட க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ரோஷெட்டில் வந்து பீட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்ட்டுன்னு ரொம்பவே சூப்பரான ஒரு க்ரோஷெட் நெக்லஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடும்போது போட்டிங்கன்னா ரொம்பவே யூனிக்காக வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செயினை போடும்போது இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இந்த செயினோடைய அவுட்கம் எப்படி இருக்குன்றதை வந்து ஒரு ஃபோட்டோ இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெவ்வேறு ஸ்டைலில் வந்து இதை போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோடு உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.